ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் பேக் டு கோடி டேனி சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோவில் வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த கூகுள் சைட்ஸோட இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் சைட்ஸில் வந்து எப்படி நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் சைட்ஸ்ன்ற சர்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லாகின் பண்ணலனாலும் ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. ஓகே, இல்லைனா நியூ யூசர்னா சைன் அப் பண்ணிக்கோங்க. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும். ஸோ நான் இதுக்கு போர்ட்ஃபோலியோ மட்டும் தான் சொல்லியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஈவெண்ட் இருக்குது, ஹெல்ப் சென்டர் இருக்குது, ப்ராஜெக்ட் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம இதில் எதுவுமே பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு blank பேஜ் வந்து போவோம். ஓகே, எனக்கு வந்து blank பேஜ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து லோட் ஆகிட்டு, ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து வந்துருச்சு. ஸோ நம்மளோட பேஜ் டைட்டில் வந்து கேட்குது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோட் இட் டன்னின்னு கொடுக்கலாம். கோட் வித் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோட் இட் டன்னின்ற கொடுத்துட்டேன். இதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஃபஸ்ட்டு பேஜில் இதான் இருக்கணும். ஓகே, இது வந்து ஒரே லைனில் வச்சுக்கலாம். அண்ட் தென் சைட் நேம் வந்து பார்த்திங்கன்னா கோட் இட் டன்னி தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைட் நேம்லாம் ஸ்மால்லே கொடுங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா லோகோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ சேனல் லோகோ வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அந்த 4 டெஸ்ட் வந்து என்ன கொடுக்கலாம், ஸோ கோடுன்னு கொடுக்கலாம். ஸோ கோடுன்னு கொடுத்தோன்னா எந்த இடத்துல வருதுன்னு தெரில. ஸோ அப்படியே தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஓகே, ப்ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல சைட் நேம் வந்துருச்சு. இப்போ யூசர் வந்து இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பர்ட் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஓகே, இந்த இடத்துல நேம் வந்துச்சு. அண்ட் தென் இந்த பார்த்திங்கன்னா லோகோ வந்துடுச்சு. ஓகே, இப்படி பண்ணி தான் யூசர் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எடுக்கணும்னா எடுக்கலாம். இதுதான் ஒரு வழி. ஓகே, வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சேவ் பண்ணல அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ்லேருந்து சேவ் ஆகிருக்கு. அண்ட் தென் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, அண்ட் தென் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஸோ நம்ம வந்து இன்னொரு பேஜஸ் வந்து ஆட் பண்ணலாம். பேஜஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா அபவுட் அஸ். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அபவுட் அஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். அந்த அபவுட் அஸ்ன்றத கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுக்கலாம். ஓகே, அபவுட் அஸ்ன்றத வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து மேலே வச்சுக்கிறேன். இல்லைன்னா அதை டெலீட் பண்ணி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது நடுவில் இருக்கட்டும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதோ கொஞ்சம் நடுவில் வந்துருச்சு. என்னது, ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் நடுவில் வந்துருச்சு. இப்போ ஃபூட்டர்லாம் ஆட் பண்ண சொல்லுது. என்ன ஆட் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் டு கோட் வித் டேனி. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபூட்டரில் வந்து சப்ஸ்கிரைப் டு கோட் வித் டேனின்னு வச்சுட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபூட்டரை கிளிக் பண்ணே உங்களுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ப்ரிவ்யூ காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே சப்ஸ்கிரைப் டு கோட் வித் டேனின்னு இருக்குது. ஹோம் அமுக்குனா கோட் இட் டன்னின்றது வருது. இப்போ நம்ம ஹோமில் என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எடிட் ஃபூட்டரில் போய் கொஞ்சம் அப்படி தள்ளி வைப்போம். இல்லைன்னா ஸ்பேஸ் விட்டுட்டு நடுவில் வைக்கணும் எப்பொழுதுமே. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சேவ் ஆயிடுச்சு. அண்ட் தென் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு என்ன பண்ணலாம், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து போடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் வீடியோ. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த லிங்க்கை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு லிங்க் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைண்டுன்னு கொடுத்துட்றேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ வீடியோ லென்த்லேருந்து எல்லாமே வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அந்த ஆட் பண்ணிட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குது இந்த இடத்துல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து நீங்கள் எந்த ஏதாச்சும் ஒரு ஷாப்பிங் சைட், அதாவது ஃப்ளிப்கார்ட், அமேசானில் இப்போ அது மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி லேஅவுட், அதாவது 4 இமேஜ் ஒரே ரோவில், ஆர்எல்ஸ் 3 இமேஜ் ஒரே ரோவில். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு ஷாப்பிங் சைட் பண்ணுறீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது வந்து யூஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவ்யூ போயிட்டு இந்த வீடியோ கிளிக் பண்ண என்ன ஆகுதுன்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கிளிக் ஆனோடனே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ப்ளே ஆகுது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைல் போர்ட்ரேட்டில் பார்த்துக்கலாம், இல்லை மொபைலில் லேண்ட்ஸ்கேப்பில் பார்த்துக்கலாம், இல்லை டெஸ்க்டாப்பில் வச்சா எப்படி வருதுன்றத பார்த்துக்கலாம். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து
நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு கொடுக்குறேன். ஸோ நான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு கொடுத்துட்றேன். அண்ட் தென் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. சேனல் லோகோவே ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தென் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பைத்தான் யூஸ் பண்ணி வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்ற சொல்கிறேன். HTML யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்ற சொல்கிறேன். ஓகே. அண்ட் தென் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பேஜ் தீம்ஸ்க்கு போயிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ரெஷன். ஸோ இந்த இப்படி கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட வெப்சைட்டோட இதே வந்து பார்த்தீங்கன்னா, வித்தியாசமாகவே இருக்கும். ஸோ இம்ப்ரெஷன்ற நான் கொடுத்துட்றேன். சாரி, எல்லோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து கொடுத்துட்றேன். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்லாம் கொடுத்துக்கலாம். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. அதனால் நான் அந்த இம்ப்ரெஷன்றதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துட்றேன். அண்ட் தென் ஃபாண்ட் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா, கேபிட்டல், ஃப்ராங்க், நேரோ. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்தா நான் வந்து பார்த்தீங்கன்னா, கேபிட்டல்னு கொடுக்குறேன். அண்ட் தென் பேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து அபவுட் பேஜஸ் அண்ட் ஹோம் பேஜஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அபவுட் பேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ சப்ஸ்கிரைப் டு கோடு டனி நம்ம கொடுத்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. அண்ட் தென் ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இதில் வந்து வந்துருச்சு. ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமமாக எவ்வளோ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லிங்க்காகவே நான் ஆக்கிடுறேன். ஸோ இந்த லிங்க்கை நான் வந்து என்ன பண்ணுறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோடு டனி. ஸோ அந்த சேனலோட லிங்க்கை எடுத்துக்கிறேன். சேனலோட லிங்க் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க்குன்ற இடத்துல சேனல் லிங்க் வந்து கொடுத்துட்றேன். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லிங்க் வந்து அப்ளை பண்ணிடுறேன். லிங்க் அப்ளை பண்ணோடனே டிஃபால்ட்டாக அண்டர்லைன் வந்து ஒன்று வந்துருச்சு. அதில் அண்டர்லைன் வந்து எடுத்து விட்டுறேன் நான் வந்து. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வந்து இது ப்ரிவ்யூ வந்து பார்க்குறேன். எனக்கு அண்டர்லைன் வருது. ஓகே, பரவாயில்ல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ வருது. அந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் வருது. அதான் சேனல் லோகோ வருது. அபவுட் அஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் டு கோடு டட்னின்னு வருது. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுவோம். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணேன்னா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டேரெக்டாக போயிடுச்சு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னும் ஒரு சப்ஸ்கிரைப் இருந்தால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 100 சப்ஸ்கிரைபர் போயிடலாம். நேற்றுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, 121 சப்ஸ்கிரைபர் இருந்தேன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 99 வந்துருச்சு. ஸோ மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜுக்கு போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, எல்லா வெப்சைட்லையும் நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. இந்த லோகோ கிளிக் பண்ணாலே போயிடும். டேரெக்டாக ஹோம் பேஜுக்கு வந்து போயிடும். ஓகே. ஸோ ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ முடிச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வெப்சைட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, க்ரியேட்டிவாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து கூகுள் சைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாகர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த பிளாகரில் வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிடுறேன். ஸோ பிளாகர் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால் என்ன சொல்கிறது, ஒரு க்ரியேட்டிவாக பண்ணவே முடியாது. ஸோ அதில் என்ன டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதான் பண்ண முடியும். அது இல்லாமல் அது நிறைய பேருக்கு வந்து புரியாது. ஓகே. அதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள் சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சொன்னேன், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூசர் வந்து எப்படி நம்மளோட டேட்டாஸ் எடுப்பாங்கன்ட்டு. ஸோ ஒன்றும் இல்லை, ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் போயிருங்க. ஸோ இன்ஸ்பெக்ட் போயிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு HTML வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே HTML கோட் வச்சு பண்ண மாதிரியே வரும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த வெப்சைட் பண்ணுறவங்க யாரோ அவங்களே தான் நம்ம டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களே ஓனாக பண்ணிங்கன்னா, யூசர்ஸ் வந்து உங்களோட எப்படி சொல்கிறது, உங்களோட டீட்டெயில்ஸை கூட இருக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணணும்னா சேவ் இமேஜஸ்னு வரும். இல்லை நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் போகிறேன். இன்ஸ்பெக்ட் பண்ணோன்னே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு டிவைட் கிளாஸ். அந்த அதில் போயிட்டு ஸோ இந்த இமேஜ் இருக்குது. அண்ட் தென் இந்த இமேஜை திரும்பி செலக்ட் பண்ணுறேன். அண்ட் தென் இந்த இமேஜை செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய இமேஜோட லிங்க்கு. ஓகே. இதை இப்படி நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டேரெக்டாகவே நீங்கள் வந்து ரைட் கிளிக் போய் சேவ் அஸ்னு கொடுத்துடலாம். இது நல்லா போய்க்கிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜோட லிங்க் வந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட லோகோ வந்து வந்துருச்சு. ஓகே. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட யூசர் வந்து உங்களோட இமேஜஸ்லாம் எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அப்படி கூட எடுக்கலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு முடிச்சு. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.